ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் மெரிட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணி காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்களும் மெரிட் லிஸ்ட்டில் தான் இருக்கோம், பட் எங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகலை. இதை பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டை பற்றி ஷேர் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் வந்து எங்கள் 5 இயர் கோர்ஸுக்கான அப்டேட்டை நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. உங்களை விட்டுட்டு எங்கேயும் நான் வந்து போகல, வெயிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும், யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன நெக்ஸ்ட் அடுத்த கட்டம், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 5 இயர் பிஎல்எல்பி அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு 15 காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரைவேட் காலேஜில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. சரிங்களா, இந்த 15 கவர்மெண்ட் காலேஜ்லையுமே வந்து நம்ம பிஏ எல்எல்பி படிக்கிறதுக்காக நம்ம ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங்காக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். நம்ம லா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போயிட்டு ஸ்பாட் அட்மிஷன் வந்து போட முடியாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங் மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்மிஷன் வந்து போட்டு நம்ம உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். இதில் இப்போதைக்குன்னு யூனிவர்சிட்டியை நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் என்ன காரணத்தினால இன்னமும் மெரிட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகலை அப்படிங்கிறத கேட்கும்போது மெனி காலேஜஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 காலேஜ்ல வந்து சீட் வந்து ஃபில் ஆனதா வந்து அவங்க அஃபீஷியலா வந்து இன்டிமேட் கொடுத்துருந்தாங்க. நான் அஃபீஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி கேட்டதை தாண்டி நம்மளும் ஒன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டு பார்ப்போமே என்ன என்ன விஷயத்தை தான் ஷேர் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னக்கூடிய விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் உங்களுக்கு லிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எந்தெந்த காலேஜ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி காலேஜ், மதுரை காலேஜ், கோயம்புத்தூர், தேனி, புதுப்பாக்கம், செங்கல்பட்டு, வேலூர். இந்த இப்போ நான் உங்களுக்கு சொன்ன காலேஜில் வந்து சீட் அப்படிங்கிறது 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதாவது கவர்மெண்ட் சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இந்த காலேஜில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காலேஜுக்காக நான் வந்து ப்ரிஃபரன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து வெயிட் பண்ணாதீங்க. மெரிட்ல இருக்கக்கூடியவங்க ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 10 டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் நம்ம கால் பண்ணி கேட்டோம். இன்னிலிருந்து ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சீட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத வந்து கம்பல்சரியா இப்பவே நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. அதாவது கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 85 90% சீட்ஸ் வந்து ஃபில் ஆனதா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப் வந்து நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெரிட் செகண்ட் ரவுண்ட்ல மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நல்ல ஹை கட் ஆஃப் 89% வச்சிருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்மளுக்கு வந்து டைம் கொடு. அவங்களே அதான் சொல்றாங்க. ஒரு 10 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்க உங்களால வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. பட் வந்து கண்டிப்பா சீட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து இப்பவே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்மா நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த காலேஜ் லிஸ்ட்ல நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க ஓகே ப்ரோ, நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம், எங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா அப்படிங்கறத வந்து கேட்டீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. மேபி அப்ளை பண்ணும்போது கவுன்சிலிங்க்கு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் எழுதி அனுப்பி விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 99% வந்து இருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அதாவது இந்த கவுன்சிலிங்ல ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 காலேஜ் ஒரு 5 காலேஜ் மட்டும் வந்து கொடுத்து வச்சுட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க மெரிட்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிறது இல்லை. என்ன காரணத்தினால கிடைக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 காலேஜ் மட்டும் அவங்க வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த 5 காலேஜ்ல சீட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து லெட்டரா வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 5 காலேஜ்லயுமே சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 காலேஜ் வந்து கொடுக்காம ஒரு 5 காலேஜ் ஒரு 6 காலேஜ் மட்டும் எழுதி அனுப்பி விட்டுருக்கீங்க. அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நீங்க பண்ணிருக்க கூடாது. அது உங்க மேலதான் வந்து மிஸ்டேக்.
இல்ல ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய காலேஜ் மறுபடியும் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டை ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில இருந்து மெயில் வந்துச்சுங்கிறத நீங்க வந்து பார்க்கணும். அதை நீங்க கவனமா வந்து நோட் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக இன்டிமேட் மெயில் வந்து உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில இருந்து வந்துச்சுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாருங்க 5 இயர் ஏஎல்சி bcbcm@tndalu.admission.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியில இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் கேட்டதுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. 10 டேஸ் நாங்கள் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட வந்து ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து மே 6ஆம் தேதி 12th ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மே 6ஆம் தேதியிலேருந்து ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 3 மாதம் வந்து வெயிட் பண்ணிட்டோம். இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுறதுனால இன்னும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. 10 நாளுக்கு மேலே உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். எந்த ஒரு மெயிலும் வரல, லாகின் பண்ணால் எனக்கு லாகினே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். நான் நெகட்டிவாக சொல்லலை, இருக்கக்கூடிய ரியாலிட்டியை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? என்ன நடக்குது யூனிவர்சிட்டியில் என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனால் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறேன் ப்ரோ அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய ரியாலிட்டி அப்படியே வந்து ஷேர் பண்ணுறதா நம்மளுடைய வேலையை, சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க 10 டேஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க பிரைவேட் காலேஜுக்கும் எஸ் கொடுத்துருக்கேன், பிரைவேட் காலேஜில் நான் காலேஜில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த 15 கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு நான் வெயிட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சீட் கிடைக்காது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, 5 இயருக்கு வந்து ஓகே. அடுத்து வந்து இந்த 5 இயர்லேயே வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். மேபி ஒரு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் தேர்ட் ரவுண்ட் நடக்கும்போது வந்து நம்மளுக்கு அதிகபட்சம் வந்து பார்க்கும்போது பிரைவேட் காலேஜில் தான் உங்க சீட் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. அதுலேயே மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களாம் இன்னும் சீட்டே வந்து கொடுக்காம தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்காக தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீட்டை. அதேமே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, டிசபிலிட்டி பர்சனுக்கு, இந்த எக்ஸூரிஸ் மேன் இவங்க எல்லாமே வந்து என்ன எதில் வருவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க. அவங்களாம் தனியாக ஒரு ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சீட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சில காலேஜில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம காமனாக ஜென்ரல் கோட்டாவில் இருக்கும் பார்த்தீங்களா, பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடியவங்கலாம் ஜென்ரல் கோட்டாவில் வருவோம். அவங்களுக்கு வந்து சீட் வந்து அடுத்த ப்ரியாரிட்டியில தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சொன்னது வந்து எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நான் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ல நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. 10 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். நீங்க படிச்சா லா தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க வந்து லாக்கே வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆயிருங்க. நானும் 2-3 காலேஜ்லாம் தமிழ்நாட்டில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் பெர் இயருக்கு நம்மளுக்கு வந்து 5 இயருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வித்தவுட் டொனேஷன் இல்லாமல் எல்எல்பி அப்படிங்கிறத படிக்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமே கிடையாது. மேபி உங்களுக்கு எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறீங்க அதர் ஸ்டேட்டில் படிக்கிறவங்க பார் கவுன்சிலில் பதிவு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜ் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த காலேஜ் வந்து யூஜிசி ரெகக்னைஸ்டு காலேஜா யூனிவர்சிட்டி கீழே வருதா அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. இந்த 2 அப்டேட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.